யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் நம்ம ஒரு கோழி வந்து முட்டையிட்டதுக்கப்புறம் அதை வந்து எப்படி அடை வைக்கிறது அப்படி சொல்லி தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த கோழி தான் எங்கள் வீட்டில் முட்டை விட்டுருக்கு. இதுக்கு நம்ம எடுத்துக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் முடிஞ்சது அப்படின்னா இதை விட பெரிய சைஸில் கூட எடுத்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மணல் நமக்கு தேவை. மணலில் வச்சா தான் ஆகும். நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா அது உடஞ்சிரும். அதனால் மணலை நல்லா சலித்து அந்த கல்லையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் மணல் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா கல் போட்டோம் அப்படின்னா அது என்ன ஆயிரும் அப்படின்னா முட்டைகள் உடையக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சலித்து எடுத்துக்கலாம். இது மொத்தமாக 13 முட்டைகள் இட்டிருந்தது. 13ஐயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு உப்பு டப்பாவில் நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணிட்டோம். அதாவது முட்டை சீக்கிரமாக அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு உப்பு டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் கூட வைப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னாவே நமக்கு போதும். இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைனாக ஃபஸ்ட் நாளில் ஃபஸ்ட்டு 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 13 முட்டை நான் லைனாக அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இதைத்தான் நம்ம அடைக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு அரை பகுதிக்கு மட்டும் நம்ம மணல் போட்டு அது கூட கொஞ்சம் கறி போட்டிருக்கோம். இது இன்கேஸ் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஈரப்பதமாக இருந்தது அப்படின்னா அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இரும்பு போட்டிருக்கோம். இது நமக்கு அந்த முட்டைக்கு கொஞ்சம் இரும்பு சத்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரும்பு போட்டிருப்பாங்க. இது பேசிக்காக எல்லா அடை வைக்கிறப்போ நம்ம போடுவோம். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாம்பல் தூவிட்டு அது கூடவே நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு போடுவோம். இந்த கல்லுப்பு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். முடிஞ்சது அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் கூட நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கக்கூடிய முட்டைகளை நம்ம அப்படியே சுற்றி வச்சிடணும். நம்ம லைனாக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே ரவுண்டாக வச்சிடலாம். ஏன்னா அப்படின்னா அந்த கோழி ஃபுல்லாக படுத்து அது அடக்கூட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ரெக்கைகளை இணைக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி லைனாக நம்ம அடுக்கி வச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த இரும்பு கம்பிகளை மணலுக்கு அடியில் வைக்கிறது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இரும்பு கம்பிகளை நம்ம அடியில் வச்சிடலாம். நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கோழி நம்ம விட்டுடலாம். மேக்ஸிமம் இந்த கோழி முட்டை விடுறதை ஸ்டாப் பண்ணிருச்சுனாவே நம்ம அடைப்படுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது நம்ம முட்டை அடுக்கி வச்சுருக்கிற அப்படின்னா அது நேராக போய் பார்க்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு சில கோழிகள் டக்குன்னு அடையில் படுத்துரும். ஒரு சில கோழிகள் அதாவது ஃபஸ்ட் டைம் அடை வைக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம தூக்கி தான் மேலே விடுற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா அதுக்கு பழகிடும். பழகிடுச்சு அப்படின்னா அது டக்குன்னு அடை கூட்டி படுத்துரும். இப்போ இந்த கோழி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் முட்டை விட்டுருக்குது. அதனால் ஃபுல்லாகவே பார்த்துட்டு அதுக்கப்புறம் படுத்துருச்சு. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அடை கூட்டி வைக்கிறப்ப இது மட்டும் அப்படியே வைக்காமல் சுற்றி நீங்கள் ஏதாச்சும் மூடி வைக்கணும். அப்படி இல்லைன்னா பூனை அந்த மாதிரி வேறு ஏதாவது தொந்தரவுகள் வந்தது அப்படின்னா மேக்ஸிமம் பாம்பு கூட இந்த அடையில் ஒரு சில சமயங்களில் படுத்துருன்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த மாதிரி ஆடை அடைக்கிற கொட்டாயில் போட்டு மேலே நல்லா மூடி வச்சிட்டோம். மூடி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சுற்றி நான் எறும்பு பவுடர் தெளித்து விட்டேன். சுற்றியும் போட்டு அதே மாதிரி மஞ்சள் போட்டேன். அதனால தான் பூச்சி கரையா அதே மாதிரி எறும்புகள் எதுவுமே நமக்கு போகாமல் இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நான் முட்டை வச்சதுலேருந்து 19வது நாள் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு குஞ்சு அடை வச்சு வந்தது. அடை வச்சதில் ஃபஸ்ட்டு குஞ்சு மட்டும் வந்திருந்தது. நீங்கள் வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஒரே ஒரு குஞ்சு 19 நாளில் வந்துருச்சு. மேக்ஸிமம் 21 நாள்லேருந்து 23 நாளைக்குள்ளே பொரிக்கும். நமக்கு அந்த ஹீட் கரெக்டாக இருந்தது அப்படின்னா 17, 18லேயே கூட பொரிக்கும். இப்போ பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த குஞ்சு வந்துருச்சு. இது மாதிரி கரெக்டாக எல்லாமே இருக்கும். நீங்கள் முட்டை மட்டும் ஆட்டாமல் அதே மாதிரி எடுத்து பார்க்காம இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுனாவே நீங்கள் மேக்ஸிமம் எல்லா முட்டைகளும் நமக்கு பொரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடது 18வது நாளும் 19வது நாளும் ரெண்டும் நமக்கு இந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போ உடனே நீங்கள் இந்த முட்டைகள்லாம் எடுத்துடக்கூடாது. இன்னும் ஒரு நாள் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அல்லது அந்த அன்னைக்கு நைட்டு விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 9, 10 முட்டை குஞ்சுகளை பொரிச்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு பொரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த தேவையில்லாத முட்டைகள் எல்லாத்தையும் முட்டையோட ஓடுகள் எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். ஒரு சில சமயங்களில் பார்த்திங்க அப்படின்னா கோழி கொத்தி வச்சுருக்கும். இந்த வீடியோவில் பார்க்கலாம். பின்னாடி உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு கொத்தி இருக்குன்னு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 7, 8 அதாவது 19, 20 நாளில் நமக்கு 7, 8 கிட்டத்தட்ட 7, 8 முட்டைகள் குஞ்சுகள் நமக்கு ஃபுல்லாகவே பொரிச்சு வந்துருச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இறை தேட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கோழி அடிக்கடி எடுத்து விட்டுட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னாவே
கோழி வந்துட்டு வெளியே போகிறப்ப இதுவும் வந்துட்டு அப்படியே பழக ஆரம்பிச்சிரும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மாதத்துக்கு கோழி குஞ்சுகளை வந்து வெளியே விடக்கூடாது. அப்படி விட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா பூனையோ அதே மாதிரி வேறு ஏதாச்சும் நாய்க்கு துரத்துச்சு அப்படின்னா பிடிச்சிட்டு போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாதத்துக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வச்சுருக்கணும். இது பார்த்திங்கன்னா நமக்கு 19 நாளில் பார்த்தோம். நெக்ஸ்ட் 20 நாளில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம வச்ச 13 முட்டைகளில் 12 முட்டைகளில் வந்துட்டு கோழி வந்து அந்த மூக்கு கொத்த ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து கொத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கொத்திருச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து அந்த அன்னைக்கே பொரிச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து பொரிச்சு வந்துடும். நீங்கள் வந்துட்டு இதை வந்து தொடச்சோ தொட்டோ இதெல்லாம் பார்க்கவே கூடாது. தானாக வந்துட்டு அது ஆட என்ன ஆகும் அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய முட்டை ஓடு வந்து உடஞ்சி அது வந்து தானாகவே வந்து ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் கோழிகளுக்கு வந்து நல்லா தீவனம் தரணும். இப்போ நீங்கள் வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு பொரிச்சு, அதாவது வச்ச 13 முட்டைகளில் 12 முட்டைகள் நல்லாவே வந்து பொரிச்சு வந்துருச்சுங்க. இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் அடை வச்சிங்கன்னா போதும். இதுக்கு நம்ம ரொம்ப அதிகமாக டேக் கேர்லாம் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்.